வந்து எது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடியே, நமக்கு எது மாதிரி ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது, இல்லை எதில் குவாலிட்டி நல்லா இருக்கும், நம்ம நிறைய அனலைசிஸ் பண்ணிட்டு நம்ம இதுதான் வாங்குறோம் ஒரு மைண்ட் செட்டில் நம்ம போய் வாங்குவோம் மேம். ஈவன் தான் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ஆஃபர்ஸ் எது இருந்தாலுமே நம்ம என்ன ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் குவாலிட்டியாக இருக்கும், நம்ம ஒரு ப்ரீவியஸ் சீரிஸ் எல்லாம் வச்சு பார்த்து நம்ம வாங்குவோம். கரெக்ட். ஸோ அதில் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இட் அதோட ஃபீச்சர்ஸை பொறுத்தா இருக்கா, இல்லை இட் இஸ் அன் இமோஷனல் கனெக்ஷன்? மோஸ்ட்லி எமோஷனல் கனெக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் இடத்துல எல்ஜி இருந்தது, ஓகே, ஆஸ் அ வாஷிங் மெஷின். சரியா? அந்த எல்ஜி ரொம்ப நல்லா இருந்தது, செமி இதாக இருந்தது வாஷிங் மெஷின். ஸோ நாங்கள் வந்து நம்ம நெக்ஸ்ட் வாங்க போனோம்னா எல்ஜிலேயே ஒரு அப்கிரேடட் ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு நம்ம மனசில் நினச்சிட்டு போவோம். கடையில் போனதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், இல்லை எல்ஜியில் ப்ராடக்ட் அவ்வளோ தூரத்துக்கு மாடல் நல்லா இல்லை, நீங்கள் வந்து சாம்சங் பாருங்களேன், நீங்கள் ஏன் கோத்ரேஜ் பார்க்க மாட்டேங்கிறீங்க, பட் நீங்கள் இது கூட பார்க்கலாம், வேர்ல்பூல் கூட பார்க்கலாம். அவங்க வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களோட இமோஷன் என்ன சொல்லுது? எல்ஜி தான் வாங்கணும். ஸோ நீங்கள் மனசில் ரொம்ப தயாரியில் போயிருக்கீங்க. சரியா? ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் தான் அந்த கடைக்குள்ளே நடக்கும். ஸோ வென் ஐ ஆம் செல்லிங் அ ப்ராடக்ட், நான் வந்து அந்த கஸ்டமருக்கு என்ன இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறேன், அதுதான் உன்னோட யூஎஸ்பி. என்ன வேல்யூ கொடுக்குறீங்க, அதுதான் உங்களோட யூஎஸ்பி. ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் சேம் வேல்யூ ப்ரப்போசிஷன் கொடுக்காது. இப்போ நீங்க உங்களோட காம்படிட்டர்ஸ் என்ன வேல்யூ ப்ரப்போசிஷன் கொடுக்குறாங்க, அதை நீங்க இவாலுவேட் பண்ணணும். நீங்க என்ன ஜாஸ்தி கொடுக்க முடியும் உங்க கஸ்டமர்ஸ்க்கு, அதுதான் நீங்க இவாலுவேட் பண்ணணும். அப்பதான் நீங்க உங்களோட கஸ்டமரோட லாயல்ட்டியை பை பண்ணலாம். இட் வில், அதர்வைஸ் அது வந்து சடன்லி ஆகாது. இப்போ எல்லா இடத்துலையுமே அப்படித்தானே. ஒன் அப் நம்ம எப்படி ட்ரை பண்றோம்னா, அப்போ எங்களோட ப்ரொஃபஷனில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பேர் இருக்காங்க சிஏ? ஒரு தெருவுக்கு ஒரு 4 சிஏ கிடைக்கலாம். கரெக்டா? அவங்க வந்து அவங்களோட ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கூகுள் ரிவ்யூவில் நீங்கள் போய் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் பார்ப்பீங்க யாருக்கு வந்து மேக்ஸிமம் ரிவ்யூ கிடைச்சிருக்கு, அவங்கள தான் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன இன்டராக்ஷன் கிடைக்கிறது, அவங்க என்ன அப்படி பேசுகிறாங்க அவங்களோட, அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க அவங்களோட சர்வீசஸ் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்னு. கரெக்டா? ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ப்ரைசிங் டிசிஷன் மேக்கரே இல்லை. ப்ரைசிங் that is not the factor for deciding. It is the emotion which is connected to the product. அதுதான் டிசிஷன் மேக்கிங்க்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க கஸ்டமருக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்களோ அவ்வளோதான் அதுல வந்து நீங்க உங்களோட ப்ராடக்டை விற்கலாம். அப்போ நீங்க விலை என்ன வேணாலும் சொல்லுங்க, இட் வில் ஹேவ் நோ ரெலவன்ஸ். நீங்க வந்து 1 கோடி சொன்னா கூட அவங்க வாங்கிடுவாங்க, ஏன்னா இமோஷனலி யூ ஹவ் பாட் தெம். ஓகே. ஸோ நீங்க நகை விஷயத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, விமென்ஸ்லாம் வந்து போய் நகை வாங்குறது வந்து எந்த ஒரு இமோஷனை வச்சுட்டு, இட் இஸ் ஆல்வேஸ் தட் கோல்ட் இஸ் டு பி மைன். என்னோட வந்து நான் வந்து அந்த பொருள் போட்டுக்கிறேன், என்னோட அந்த ஜுவல்லரி போட்டுக்கிறேன், எனக்கு அந்த இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன கிடைக்கிறது, தட் இஸ் வேர் த செல் ஹேப்பன்ஸ். அது ப்ரைசிங் இஸ் நாட் த கிரைட்டீரியா. ஓகே. ஸோ தட் இஸ் வேர் எல்லா எம்எஸ்எம்இஸ் தே ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஹவு தே கேன், அது என்ன சொல்லுவா, த ப்ராடக்ட் இஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் த ஃபீலிங்ஸ் அண்ட் நாட் ஆன் த ஃபீச்சர்ஸ். ஓகே. ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் விற்கக்கூடாது, அது அதோட ஃபீலிங் விற்கணும். இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள். ஓகே. ஆப்பிள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிளோட இது மேக்கும் ஒரே மாதிரி தான், மைக்ரோசாஃப்ட் எல்லா இருக்கிற ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ், போன்ஸ் எல்லாத்துலயும் ஒன்றும் மேஜரா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. பட் இஃப் அ பர்சன் இஸ் ஹோல்டிங் அ மேக் புக், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ப்ரைடு இஸ் மச் மச் மோர் தேன் எனிதிங் எல்ஸ் ஃபார் தேர். ஸோ நீங்க அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா என்னென்ன புது ப்ராடக்ட் வருதோ ஆப்பிளோடது ப்ராடக்ட் அவங்க போய் கடையில லைன்ல நின்றுட்டு வாங்கிப்பாங்க. ஏன்னா பிகாஸ் தே ஆர் பர்மனன்ட் ஃபேன்ஸ். இப்போ ஐஃபோன் 16 வந்துதா நான் போய் வாங்குறேன், ஐஃபோன் 17 வந்துதா நான் போய் வாங்குறேன். ஏன்? அதுல என்ன புது ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கா? சாம்சங் அதை விட ஃபீச்சர்ஸ் இல்லையா? ஆன்சர் இஸ் எஸ், அதை விட ஃபீச்சர்ஸ் இருக்கு சாம்சங்ல. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க ஐபோன் பார்த்தானா பேட்டரியும் ஜாஸ்தி ஒர்க் பண்றது இல்லை, பேட்டரி ட்ரெயின் ஆயிடுது. பட் ஸ்டில் பீப்புள் பை ஐபோன். வை? பிகாஸ் ஆஃப் த இமோஷனல் கனெக்ட். ஸோ நீங்க ப்ராடக்ட் என்னைக்குமே விற்க பார்த்தானா உங்களோட காம்படிட்டர்ஸோட நீங்க காம்பீட் பண்ணணும்னா அந்த யூஎஸ்பி ஹேஸ் டு பி அன் வேல்யூ ப்ரப்போசிஷன். என்ன வேல்யூ கொடுக்குறீங்க உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு? நீங்க வந்து ரெகுலரா அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் சேல் சர்வீசஸ் பண்றீங்களா? நீங்க வந்து ரெகுலரா அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்றீங்களா?
அவங்களுக்கு anniversary விஷ் பண்றீங்களா? ஒரு வாட்டி உங்களோட கஸ்டமர் ஆயிட்டானா எப்ப பார்த்தாலும் அவங்களோட டச் பேஸ் பண்ணிட்டே இருக்கணும். உங்களோட புது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வந்துன்னா அது நீங்க அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நாங்க வந்து இந்த புது ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் மேம், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? திருப்பி 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 யூ ஹேவ் டு டச் பேஸ் வித் தெம். அந்த கஸ்டமரை நர்ச்சர் பண்ணிட்டு இருந்தாதான் யூ வில் பி இன் அ பொசிஷன் டு பில்ட் யுவர் பிஸ்னஸ். இட் இஸ் ஆல்வேஸ் செட், okay, when you sell to repeatedly to the same customer, அப்போதான் நீங்க க்ரோ ஆவீங்க. நீங்க அதோட கிளாசிக் எக்ஸாம்பிள் அகைன் யூ கேன் சி ஆப்பிள். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, அந்த ஃபேன்ஸ் இருக்காங்க பத்தியா ஆப்பிளோட, அவங்க அதை கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த கேரண்டி அவங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து மார்க்கெட்ல புது கஸ்டமர்ஸ் வராங்களோ வரலையோ, என்னோட பழைய கஸ்டமர்ஸ் வில் ஆல்வேஸ் அப்கிரேட். இப்போ 16 இருந்ததுன்னா 16 திருப்பி கொடுத்துட்டு நான் 17 வாங்கிப்பேன் கண்டிப்பா. So that is where if you sell repeatedly to the same customer, உங்களோட business will grow really very, அதுக்கு என்ன சொல்றது, 2 மடங்கு 3 மடங்கு அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க இமோஷனல் கனெக்ட் எவ்வளோ அந்த கஸ்டமரோட வச்சுக்கிறீங்களோ அவ்வளோதான் உங்களோட பிஸ்னஸஸ் வில் grow. ஸோ யூ ஹாவ் டு ஸ்ட்ராட்டஜைஸ் டு an extent கி நீங்க வந்து உங்களோட காம்படிட்டர்ஸை விட வேல்யூ ப்ரப்போசிஷன் உங்களோட கஸ்டமருக்கு ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டிங் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை, உங்களுக்கு வந்து ரேட் ரேஸ்ல போனோங்கிற அவசியமும் இல்லை. நீங்க யூ வில் பி a distinct person and your competitor will have a problem in handling you. உங்களை வந்து எப்படி டிஸ்பிளேஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு புரியாது. So you have to create that USP in services which you provide. Okay.